Hi guys, welcome back to our channel. In the channel நீங்க first time பார்க்கறதா இருந்தா என்னோட நேம் சுகுணா. நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன அழகான ஒரு பியூட்டி டிப்ஸ் சொல்ல போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஆவாரம் பூ வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு எவ்வளவு ஒரு பெனிஃபிட் கொடுக்க போகுது அப்படிங்கறத வீடியோ தான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்றேன். என்னோட சேர்ந்து நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான என்ன அப்படினு சொல்லிடுறேன். அதுக்கு என்னன்னா ஆவாரம் பூ வந்து நம்ம நார்மலா வந்து நீங்க ஏதாச்சும் கீரை விற்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட நீங்க வாங்கிக்கிட்டாலும் சரி, அப்படி இல்லாட்டி வந்து நாட்டு மருந்து கடையில பாக்கெட்டாவும் வந்து இப்போ வந்து விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பவுடராகவும் நீங்க வாங்கிக்கலாம், அந்த மாதிரியும் கிடைக்குது. ஸோ அது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும், நிறைய வந்து மூலிகை டீ அந்த மாதிரிலாம் செஞ்சு இது பண்ணுறாங்க. நம்ம இப்போ ஸ்கின்னுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு தேவை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம். ரியல் பாதாமே நம்ம வந்து அதில் போட்டு ரெண்டும் சேர்த்து அரைச்சி அண்ட் ஹனியை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து பாதாம் வந்து நமக்கு வந்து ஆன்டி ஏஜிங்காக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதோடைய வந்து நம்ம பாதாம் ஆயில்லாம் வந்து கடையில் வாங்குறத வந்து யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமான்னு தெரியல. ஸோ எப்பவுமே நம்ம வந்து பாதாம் ஒரு சர்டன் இதுக்கு மேலே அரைச்சாலே நமக்கு வந்து ஃபேஸில் வந்து அதோடைய ஆயில் வந்து அந்த கிரைண்டரில் வரும், அந்த மிக்சியில் வரும் இல்லையா. ஸோ அதனால வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பாதாமே நம்ம வந்துட்டு அதில் போட்டுட்டு அரைக்கிறது வந்து நம்ம பண்ண போறோம். ஸோ அது பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். பாதாம் ஆயில் வந்து அதில் செக்ரிகேட் ஆகும். பிளஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆவாரம் பூ கண்டினியூஸா சாப்பிட்டாலே வந்து ஒரு 48 days சாப்பிட்டாலே வந்து ஸ்கின்னோட டோன் வந்து ஒரு மாதிரி கோல்டன் கலர்ல வந்து மாறும்னு சொல்லுவாங்க அந்த காலத்துங்கள. ஸோ நம்ம வந்து நிறைய இப்போ யூஸ் பண்ணாம இருக்கோம். இப்பதான் மக்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ எடுத்து வச்சுருக்கேன். அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாதாம் பூவில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு 2 days கிட்ட வரும். ஸோ வந்து எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம அரைச்சி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அண்டு இதுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறது ஹனி வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி அந்த ஜாரில் வந்துட்டு ஆவாரம் பூவை வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆவாரம் பூவை எடுத்து அதில் போட்டுட்டு நம்ம எவ்வளோ வந்து உங்களுக்கு பாதாம் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், வீணாகாது. ஸோ உங்களுக்கு ஆயில் நல்லா செக்ரிகேட் ஆகும். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் அரிசி வந்து நல்லா கழுவின தண்ணியை வந்து எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் வந்து நல்லா ஊறின அரிசி தண்ணி வந்துட்டு ரொம்ப ஃபேஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அப்படி அது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரோஸ் வாட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நார்மல் வாட்டரும் வந்துட்டு ஓகே தான். இதை வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ரொம்ப அரைப்படலைனாலும் பரவாயில்ல. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹனியும் வந்து ஆட் பண்ணிட்டேன் இதில். இந்த அரைச்சி வச்சிருந்த மிக்ஸை வந்து நம்ம வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதில் வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே நேச்சுரல். அந்த ஆவாரம் பூ பாதாம் அதோடைய ஆயிலோடு அது வந்திருக்கு அரைச்சதுனால. ப்ளஸ் வந்துட்டு நான் அரிசி கழுவின அந்த ஊற வச்ச தண்ணியை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டரோ இல்லை அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஹனியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அதை அப்ளை பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர் மாதிரி லாஸ்ட்டில் இந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த கொரப்பாக இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வாஷ் பண்ணும் போது நல்லா ஸ்க்ரப் மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் பயங்கரமாக வந்து ஆயில் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. லைட்டாக வந்து ஜென்டலாக வந்து நம்ம வந்து ஃபேஸை தொடச்சா போதும். பிகாஸ் வந்து ரொம்ப வந்து நம்ம இதுவாக வந்து தேய்க்கக்கூடாது, ஹார்டாக வந்து தேய்க்கவே கூடாது. ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சம்மர் சீசனில் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து ஃபேஸில் வந்து ஆயில் வந்து அதிகமாக வந்துட்டே இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து தைரியமாக இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். அண்டு வந்து இது கண்டிப்பாக வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து அந்த க்ளோவஸ் வந்து நல்லா கிடைக்கும். பட் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக தெரியணும் இன்ஸ்டண்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து காட்டுறவங்களுக்கு ஒரு அந்த நம்ம வந்து தேன்லாம் யூஸ் பண்ணதுனால நல்லா வந்து ஒரு சாஃப்டாக எனக்கு வந்து தெரியுது, ஃபீல் ஆகுது. தொட்டாலே வந்து நல்லா சாஃப்டாக வந்துட்டு இருக்குது, ரொம்ப சாஃப்டாக தெரியுது என்னோடய ஸ்கின் வந்து. அண்டு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸாகவும் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை வந்து
கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கும் வந்து ரிசல்ட் 100% கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய்.